அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மேச ராசி அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் காணலாம். நடப்பு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 அளவில் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி குருபகவான் பெயர்ச்சி ஆகிறார். முதல் 5 மாத காலம் கடகராசியில் குருபகவான் முன்னேறி சென்று ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் அதிசாரமாக சிம்மராசிக்கு சென்று மீண்டும் வக்கரகதியில் கடகராசிக்கு இந்த ஆண்டு முழுக்க குருபகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இதன் மூலம் மேச ராசி அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே குரு அமர்ந்து ஏற்படக்கூடிய நல்ல பலன், கெட்ட பலன் இரண்டும் கலந்த பலன் இந்த பதிவில் காணலாம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கோச்சாரத்தில் ராசிக்கு 4ஆவது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது பார்த்திங்கன்னா அர்தாஷ்டம குரு என்று சொல்வார்கள். கோச்சாரத்தில் 4ஆம் வீட்டில் சனி சென்றால் அது அர்தாஷ்டம சனி காலகட்டம். மேச ராசிக்கு குருபகவான் 9, 12ஆம் வீட்டின் அதிபதி. மேச ராசிக்கும் சரி, மகர ராசிக்கும் சரி, குருபகவான் 12ஆவது வீட்டின் பலனையை முழுமையாக செய்வார். அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே குருபகவான் செல்லும்போது முதல் 5 மாத காலம் நீங்கள் எல்லா விஷயத்திலும் பொறுமையாக இருக்கணும். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் உங்களுக்கு குரு பலன் வருகிறது. இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அசுர வளர்ச்சியாக இருக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். நல்ல வேலை கிடைக்கும். சொந்த பந்த உறவுகள் ஒற்றுமை நன்றாக இருக்கும். உங்களுடைய மன எண்ணம் நல்லா சந்தோஷமாக புத்துணர்ச்சியாக இருக்கும். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் முதல் 5 மாத காலம் குருபகவான் 4ஆவது வீட்டிலே உச்சம் பெற்று அர்தாஷ்டம குருவாக செல்லும்போது இளைஞர்கள், காதலித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிங்கன்னா இரு வீட்டாருக்கும் அடிதடி சண்டையெல்லாம் ஏற்படும். பிரச்சனை உண்டாகும். மறுபடி காலாகாலத்துக்கும் பேச முடியாதபடி செய்துவிடும். முதல் 5 மாத காலம் காதலித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் பொறுமையே கடைப்பிடிங்க. ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்வீர்கள். மேச ராசிக்கு 12ஆம் அதிபதி 4ஆவது வீட்டிலே செல்லும்போது இப்போ அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வேலை விஷயமாக உள்ளூரை விட்டு வெளியூரோ அல்லது வெளிநாடோ செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கோச்சாரத்தில் 4ஆவது வீட்டில் குரு வரும்போது ஆண்டியும் அரசனாவார். அரசனும் ராஜ்யத்தை இழந்து நாட்டை விட்டு செல்வார். இப்போ 4ஆவது வீட்டில் குருபகவான் செல்லும்போது உங்களுக்கு சந்திர திசை நடந்துச்சுன்னா வெளியில் சென்று வேலை பார்த்து தங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே மாதிரி வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீட்டுக்கு இடம் மாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். 4ஆவது வீட்டிலே குருபகவான் உச்சநிலையில் செல்லும்போது சிலர் பழைய வீட்டை புதுப்பிக்கலாம். புதிதாக வீடு கட்டலாம். வீடு சார்ந்த செலவுகள் நீங்கள் செய்யலாம். படித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்து படிக்கணும். விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக இருந்தீங்கன்னா மார்க்கு குறையும், ஃபெயில் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குருபகவான் உச்சம் பெற்று அர்தாஷ்டம குருவாக செல்லும்போது சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் விவசாயிகள் பார்த்திங்கன்னா சரியான கால நேரம் அறிந்து பயிர் பண்ணிங்கன்னா ஓரளவு மகசூல் எடுக்கலாம். இல்லைன்னா போட்ட முட்டுவலி செலவு கூட எடுக்க முடியாது.
விவசாயத்தில் வந்து ஆடு மாடு கோழி கால்நடை வளர்ப்பு பிராணிகள் வளர்த்து கொண்டிருப்பவர்கள், சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆடு மாடுகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும், மருத்துவ செலவுகள் ஏற்படும். ஏன்னா மேச ராசிக்கு 7.5 நாட்டு சனியில் விரையச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. சந்திர திசை நடக்கும்போது 7.5 நாட்டு சனி நடந்துச்சுன்னா வளர்ப்பு பிராணிகள் வந்து அடிக்கடி இறக்கும் சூழ்நிலை உண்டாகும். அதனால் இந்த காலகட்டத்தில் ஆடோ மாடோ விலை அதிகமாக போட்டு வாங்கிட்டுறத அசுவினி நட்சத்திர அன்பர்கள் தவிர்த்து விட வேண்டும். ஏன்னா முதலுக்கே மோசமாக போயிடும். மேசராசிக்கு 4வது வீட்டிலே முதல் 5 மாத காலம் குருபகவான் செல்லும்போது அதிகமாக வந்து அலைச்சல் ஏற்படும். வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, தொழில் சார்ந்து அதிக அலைச்சலை உண்டாக்கும். கொஞ்சம் கூடுதலாக வந்து உழைப்பு இருக்கும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இட மாற்றங்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு வந்து 12வது வீட்டிலே சனி பகவான் இருக்கும்போது வேலை பளு காரணமாக இரவில் வந்து நல்லா தூங்க முடியாது. உடம்பு கை கால்லாம் வலியாக வலிக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் முதல் குரு செவ்வாய் இணைவு, ஐப்பசி மாதம் முதல் செவ்வாய் கேது குரு முக்கூட்ட கிரக இணைவு இந்த வருஷம் முழுவதும் இருக்க போகிறது. அப்போ மேசராசிக்கு 4வது வீட்டிலே செவ்வாய் குரு கேது 3 கிரக இணைவு வரும்போது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வீடு வண்டி வாகனம் விவசாயிகளுக்கு வந்து வளர்ப்பு பிராணிகள் சார்ந்து செலவுகளை உண்டாக்கும். வீடு வந்து புதுப்பிக்கலாம், பழைய வண்டி வாகனங்களை ரிப்பேர் பண்ணலாம், புதுசாக கூட வீடு கட்டலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. வெளியில் போய் தங்கி படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும், வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா வந்து அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு மேசராசிக்கு 4வது வீட்டில் குருபகவான் செல்லும்போது வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான், காட்டில் இருந்தாலும் ஒன்று தான் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. உங்களை தேடி சுகம் வராது. நீங்கள் சுகத்தை தேடி போனாலும் இந்த காலகட்டம் பெறுவது கடினம். இந்த காலகட்டத்தில் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, பணம் வந்து கைமாத்தாவோ கடனாவோ கொடுக்காதீங்க. 1000 ரூபா கொடுத்தாலும் திரும்ப வராது. அதே 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு போனாலும் அந்த பணத்தை திரும்ப வாங்க முடியாது. அசுவினி நட்சத்திர அன்பர்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. கடகராசியில் குருபகவான் அமர்ந்து 9ஆம் பார்வையால் மேசராசிக்கு 12வது வீட்டை பரிசுகிறார். தன்னுடைய வீட்டை 9ஆம் பார்வையால் பாரி செய்யும்போது அங்கே வந்து சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். மேச ராசி அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு பெரும்பாலும் சுப விரய செலவுகள் உண்டாகும். ஆன்மீக சார்ந்து பாத யாத்திரை, கிரிவலம், நீங்கள் வந்து இதுவரை போகாத கோயிலுக்கு சென்று வரலாம். அதிகம் வந்து காலுக்கு வந்து அலைச்சலை ஏற்படுத்தும். கால் பாதம் முட்டி மூட்டு எலும்புகள் வலிக்கிற மாதிரியான அதிக தூரம் நீங்கள் வந்து நடந்து போக முடியாத சூழ்நிலை உண்டாகும். 12வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது வெளிநாடு சார்ந்து பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவு வருமானம் உண்டு. ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதங்களில் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்கள் வெளிநாட்டை விட்டுட்டு உள்ளூருக்கு திரும்ப வந்துடுவீங்க. உள்ளூரில் இருப்பவர்கள் வெளிநாடு வேலை கிடைத்து வெளிநாட்டுக்கு செல்வீர்கள். இரண்டும் கலந்த பலன் நடக்கும். குருபகவானுடைய நேர் 7ஆம் பார்வை மேச ராசி அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தை பாரி செய்கிறது. அப்போ வந்து 10ஆம் இடம் குருபகவான் பார்வையில் இருக்கும்போது தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் வந்து கொஞ்சம் முட்டுவலி செலவுகள் அதிகமாக இருக்கும்.
முதலீடு அதிகமாக பண்ணுற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றங்களை ஏற்படுத்தும். 10வது வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும்போது அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கால நேரம் அறிந்து உங்கள் தொழிலை நீங்கள் செயல்படுத்தி கொள்ள வேண்டும். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை மேசராசி அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் மேல் விழுகிறது. 8வது வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும்போது இளைஞர்கள், காதலித்து கொண்டிருப்பவர்கள் அவசரப்படாதீங்க. வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிங்கன்னா காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை, சொந்த பந்த உறவுகளிடம் அசிங்க அவமானப்படக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். 8வது வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். அலைச்சல்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா கால், பாதம், கண் சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். எதை செஞ்சாலும் எதை தொட்டாலும் சுகப்பட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான அமைப்பு மேசராசி என்பளுக்கு, அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மூலம் குரு பகவான் பார்வை செய்யக்கூடிய 3 இடங்கள் மூலமாக இந்த வருடம் காட்டுகிறது. அசுவினி நட்சத்திர அன்பர்கள் அவசரப்படாமல் பொறுமையாக 5 மாதம் இருந்தீங்கன்னா அதன் பிறகு 3 மாத காலம் அசுர வளர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதன் பிறகு மீண்டும் கடகராசிக்கு குரு பகவான் வரும்போது, குரு பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலும் இந்த வருஷம் மிக மிக கவனமாக இருங்க. அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள், விவசாயிகள் இந்த காலகட்டம் கால நேரம் அறிந்து செயல்பட்டிங்கன்னா தான் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அடைய முடியும். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.